சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு என் வணக்கங்கள். திருமூல சித்தரை போற்றி, ஓம் திருமூல சித்தரை சரணம். ஓகேங்களா? இப்ப நம்ம இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா திருமூல சித்தரை பத்தி அவர் எழுதின பாடல்ல பத்தி தான் சொல்ல போறோம். இப்ப நம்ம நாலாவது பாடல் வந்துட்டோம். வெற்றிகரமாக 4வது பாடல் வந்துட்டோங்க. 3 பாடலும் சும்மா அற்புதமா பண்ணியிருக்காரு. இப்ப 4வது பாடலு கடவுள் வாழ்த்து பாயிரம் ஒன்று. அதுல நம்ம அவர் என்ன சொல்றாருங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே. அகிலிடத்தார் மெய்யை அடர்ந்து வித்தை புகலிடத்தென்றனை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்தேதி இகலிடத்தேருள் நீங்கிறேனே. ஓகேங்களா? இதான் சொல்றாரு. இதுல என்ன சொல்றாருன்னா, அழிந்து போகக்கூடிய அண்ட சராசரங்களுக்கும் அதில் அனைத்து உயிர்களுக்கும் உண்மை பொருளாகவும் அனைத்திற்கும் ஆரம்பமாகவும் இருக்கும் இறைவனை, அதான் சிவபெருமான ஒன்னதான் நான் சொல்றேன், மண்ணுலகில் எம்மை வந்து இருக்குமாறு செய்து மண்ணுலக மாயிலிருந்து விடுபடும் வழியாக திருவடிகளையும் எமக்கு அருளிய இறைவனை இடைவெளியின்றி பகலும் இரவலும் அவன் பாதங்களை பணிந்து அவனை துதித்து எம்முள் இருக்கும் மாயையாகிய இருளை நீக்கி அவனுடைய உண்மை பொருளை உணர்ந்து உணர்ந்து இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த அண்ட சராசரங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுங்க, எல்லாமே அழியக்கூடியதுதான் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லைனாவே சொல்றாரு. திருமூலர் வந்து சொல்றாரு. ஓகேங்களா? அதே மாதிரி உயிர்களோட உண்மை பொருளையும் அனைத்திற்கும் ஆரம்பமாக இருக்கும் இறைவனையும் இந்த மண்ணுலகில் வந்து பாத்தீங்கன்னா எம்மை வந்து இருக்குமாறு செய்து மண்ணுலக மாயிலிருந்து, அதாவது மண்ணுலகம்னா அந்த பூலோகத்துல பிறக்க வச்சு இந்த பூலோகத்துல என்னென்ன எல்லாமே மாயைதான், எல்லாமே அழியக்கூடியதுதான் அப்படிங்கிறத உணர்த்த வச்சு இடைவெளி விடாமல் இரவும் பகலும் வந்து பாத்தீங்கன்னா உன்னோட திரு பாதங்கள்லயே வந்து பணிந்து உன்னை துதித்து என் மூல் இருக்கும் மாயைகளை, என்னோட மாய ஆசைகள்னா, அதாவது சில இதெல்லாம் அழியக்கூடியதை போயிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டே அதை புண்ணி கிடையாது, எல்லாமே அழியக்கூடியதுதான். அது மாதிரி பாத்தீங்கன்னா அழியக்கூடிய மூல இருக்கும் மாய இருளை அவனுடைய உண்மை பொருளை உணர்ந்து இருந்தோம். அதாவது அழியக்கூடிய மாயைகள் எல்லாம் கடந்துட்டு உண்மை பொருளை நேர்ந்தோம் இப்படிதான் சொல்றாங்க. அதனால வந்து திருமூல சித்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது பாத்தீங்கன்னா அந்த அண்ட சராசரங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் மண்ணுலகத்துல பறக்க வச்ச, என்னை வந்து பாத்தீங்கன்னா மாயையில இருந்து விலக வச்ச உன் பாதங்கள்லயே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா இரவும் பகலும் வந்து நான் சந்தோஷமா உன் பாதங்களே வணங்கி நின்று இந்த மாயைகளை வந்து இந்த உலகத்துல இருக்கிற வந்து அதாவது உலகம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்லவங்க கிடையாது, எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. இந்த மாதிரி மாயைகளை வந்து உணர வச்சு என்னை வந்து நீ மாயைகளை இருந்து விலக்கி என்னை வந்து உன்னை வந்து உணர வச்ச உண்மை, அதாவது இருளை நீக்கி உன்னுடைய உன்னுடைய உண்மை பொருளை உணர்ந்து நான் இருக்கிறேன்னா அது நீதான் காரணம். இப்போ வந்து இந்த மாதிரி மாயைகளை அறுத்து நான் வந்து இருக்கிறேன்னா அதுக்கு நீதான் காரணம் அப்படிங்கறத வந்து சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிவபெருமான் அவர்களாலும் திருமூலர் சித்தர் அவர்களாலும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த 4வது வீடியோ, இந்த 4வது பாடல் வந்து உங்களுக்கு கண்டிப்பா போய் சேர்ந்திருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.